குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட நவம்பர் 26ஆம் தேதி ஆண்டுதோறும் தேசிய சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் தனித்தன்மை குறித்தும் வழக்கறிஞர் சண்முகம் கூறுவதை கேட்கலாம். இந்திய குடிமகன்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நவம்பர் 26 இந்த நாட்டை பார்த்து கும்பிட வேண்டிய நாள். அப்படி என்ன சார் இந்த நவம்பர் 26 விசேஷம்? நாம் இந்த நவம்பர் 26 தேசத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட வேண்டும். பல கேள்விகள் நான் கேட்குறேன். இதுபோன்று இந்தியாவில் உள்ள 145 கோடி மக்களும் இந்த ஆட்சியாளரை பார்த்து கேள்வி கேட்கலாம் என்றால் அதற்கு அந்த உரிமையை கொடுத்த நாள் நவம்பர் 26 தேசிய சட்ட தினம். நவம்பர் 26 1949 நாம் நம்முடைய அரசியல் சாசனத்தை அடாப்ட் பண்ண நாள். இது எஃபெக்ட்டுக்கு வந்தது ஜனவரி 26 1950. இந்திய அரசியலமைப்பு, அரசியல் சாசனம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உலகத்தில் மிக நீளமான வார்த்தைகளை உடைய கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் சொல்லலாம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். 1,17,369 வார்த்தைகளை உள்ளடக்கியது. இது அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் மாதிரி 30 மடங்கு பெருசு. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வெறும் 4,400 வார்த்தைகள் தான். இவ்வளோ இது பண்ணதற்கு நம்மளுடைய பெரியோர்கள் மிக கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்காக முதலாக ஒரு சுதந்திரம் கிடைச்ச பிறகு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இதோட சேர்மனாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தாங்க. இவங்களுக்கு கீழே ஒரு கான்ஸ்டியூஷனுக்காக ஒரு டிராஃப்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இந்த டிராஃப்ட் கமிட்டி சேர்மன் தான் டாக்டர் அம்பேத்கர். அவர் மட்டும் கிடையாது, அவர் கூட ஒரு கமிட்டி செயல்பட்டது. அந்த கமிட்டியின் உறுப்பினர்கள் மொத்தம் 299 பேர். இவங்க இருந்து தான் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கினாங்க. இதில் அடிப்படை விஷயம் எதுன்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1835. இது பிரிட்டிஷ் கொண்டு வந்தது. நாம் பிரிட்டிஷிடம் அடிமையாக இருந்தோம். ஸோ பிரிட்டிஷில் பல விஷயங்கள் நாம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி உலகத்தில் உள்ள பல நாடுகளில் இருந்தும் நாம் பல சட்டங்களை எடுத்து தான் அதை நம்ம அரசியல் சாசனத்தில் பூர்த்தி இன்றைக்கி இந்த அரசியல் சாசனம் வந்திருக்கு. இந்த அரசியல் சாசனம் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க இதை தயார் பண்ணதுக்கு? 1,17,369 வார்த்தைகள். இது ஒரு நாள் 2 நாள் அவங்க கொண்டு வரல. 2 வருஷம் 17 மாதம், மன்னிக்கவும் 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் கால பீரியட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளவு நாட்கள் இந்த கான்ஸ்டியூஷன் உருவானது. அதனால் நாம் என்ன பண்ணணும்? இந்த நவம்பர் 26 நாம் இந்த அரசியல் சாசனத்தை பற்றி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை கொண்டு சேர்க்கணும். எல்லாருக்கும் சொல்லணும். நம்மகிட்ட எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லாம் கொடுத்துருக்காங்க. எதை பற்றி வேணாலும் நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் மட்டும்தான் இதை கேட்க முடியும். பாகிஸ்தானில் போய் நடக்குமா? நடக்காது. ஆப்கானிஸ்தான் நடக்காது. பங்களாதேஷ் நடக்காது. இந்தியாவில் மட்டும் நடக்குது. ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு. இதற்கு ஃபவுண்டேஷன், அடித்தளம்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான். ஸோ நாம் இந்த அரசியல் சாசனத்தை பற்றி மக்களிடம் கொண்டு சென்று ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தும். 2வது, அடிப்படை உரிமைகளை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் கொடுத்த டாக்டர் அம்பேத்கர், டிராஃப்ட் கமிட்டி சேர்மன், அவருடைய பங்களிப்பை பற்றி நாம் பெருமைப்பட வேண்டும், அவரை பற்றி பேச வேண்டும். இது மட்டும் கிடையாது, ஜனநாயகம் வலுப்பெற மக்கள் பங்களிப்பு மிக மிக முக்கியம். மக்கள் பங்களிப்பு என்னது? தேர்தல் அன்னைக்கு வீட்டில் இருக்கிறது கிடையாது. அதுவும் கான்ஸ்டியூஷன் நம்ம கொடுத்தது. தேசம் வளரணும் என்றால் தேர்தல் டைம் எல்லாரும் ஓட்டு போடணும். தேசத்தின் வளர்ச்சியில் ஒவ்வொரு இடத்திலும் நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும்.
இந்த 4 விஷயங்களை நாம் நவம்பர் 26 நாம் ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டும். ஏன்னா மிகப்பெரிய சொத்தே நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் தான். இந்த கான்ஸ்டியூஷனை அடிப்படையாக வச்சா ஆயிரக்கணக்கான சட்டங்கள் வந்திருக்குது. சரி, அரசியல் சாசனம் இருக்குது, அதை அடிப்படையில் நிறைய சட்டங்கள் வந்திருக்கு. இதனால் குற்றங்கள் தீருமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சட்டத்தினால் மட்டுமே குற்றத்தை கட்டுப்படுத்த முடியாது. இதை என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் இருக்காங்க, சட்டத்தை மீறாத இடத்தில் சிட்டிசன் இருக்காங்க. அப்போ இதை சட்டத்தை இருக்குதுங்கிறது நமக்காக இருக்குது சட்டம்ங்கிறத நம்ம அதில் உணர வேண்டும். அதையும் விட ஒவ்வொருத்தரிடமும் நல்ல ஒழுக்கங்கள் வேண்டும். ஒழுக்கம் இருக்கும் பொழுது சட்டம் புஸ்தத்தோடு இருக்கும். போலீஸுக்கு, வக்கீலுக்கு, கோர்ட்டுக்கு வேலை இல்லாமல் போயிடும். தனி மனிதன் தவறு செய்யாமல் போய்விடுவான். அப்போ ஒழுக்கத்துடன் கூடிய கல்விதான் மனிதனுக்கு தேவை. ஒழுக்கத்துடன் கூடிய கல்வி வரும்பொழுது சட்டத்திட என்ஃபோர்ஸ்மெண்ட் குறைந்து விடுகிறது. குறைகள்ங்கிறது வராது, குற்றம்ங்கிறது வராது. குற்றம்னு வந்தாதான் தண்டனைங்கிறது வருது. தண்டனைன்னு வர சமயம்தான் அதை எக்ஸிக்யூட் பண்ண என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி தேவை. அப்போது இந்த கான்ஸ்டியூஷனை பற்றியும் அதிலிருந்து வரும் நிறைய சட்டங்களை பற்றியும் ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த அவங்களுக்கு உட்பட்ட அந்த ஸ்கூல்ஸ் கல்விகளில் ஒரு வாழ்வியல் சட்டத்தை கம்பல்சரி நம்ம கொண்டு வரணும். அரசியல் சாசன முக்கியத்துவம், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எவ்வளோ சிரமப்பட்டு வேலை செய்தது, அதன் கீழே டிராஃப்ட் கமிட்டி சேர்மனும் 299 பேர்களும் வேலை 2 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சாங்க. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்விங்கிறது மாநில பட்டியலில் வருது. ஸோ இதுக்கு நாம் தயாராகணும். சமுதாயம், அரசியல் சாசனம் 3 விஷயங்கள், 3 அதிகாரத்தையும் பகிர்ந்தளித்து கட்டுப்படுத்துது ஜனநாயகம். ஒன்று என்னது, பார்லிமெண்ட் அண்ட் அசம்பிளி சட்டத்தை ஏற்றுறாங்க. அடுத்தது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அதிகாரிகள், பியூரோக்ராட்ஸ். 3வது இவங்க 2 பேரும் தப்பு பண்ணால் ஜுடிஷியரி. அப்போ அதிகாரங்கிறது ஒன்றுக்கு ஒன்று கட்டுப்பட்டு இருக்குது. நீதிபதிகள், ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தவறு செய்தால் அதை கட்டுப்படுத்துவது பார்லிமெண்ட். அப்போ அதிகாரங்கிறது ஜனநாயக நாட்டில் ஒரே இடத்தில் குவியது கிடையாது. இதுதான் அரசியல் சாசனம். ஸோ இந்த நவம்பர் 26 நாம் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய நாள்.